beast mode Rohit Sharma. விராட்டோட ஒரு biggest quality இல்லங்க. Welcome to Cricket with Badri. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த ஒரு வீடியோல நம்ம பேச போறது மகேந்திர சிங் தோனி மற்றும் சிஎஸ்கே பத்தி. சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக விளையாடுறாங்க சேப்பாக்ல. இது ஒரு முக்கியமான ஒரு போட்டி, மஸ்ட் வின் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரியலிஸ்டிக்கலி மகேந்திர சிங் தோனியோட ஒரு லாஸ்ட் மேட்ச், அதாவது சேப்பாக்ல அவர் விளையாடுற ஒரு கடைசி மேட்சா இருக்கலாம். இது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஆனா அவரு சொல்லியிருக்காரு, என்னோட கடைசி மேட்சை நான் நிச்சயமா சேப்பாக்ல விளையாடணும் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன மகேந்திர சிங் தோனி நம்ம பார்த்திருக்கோம். இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளோட ஆசைகள் இருக்கு. பட் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே இந்த 2 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் 18ஆம் தேதி சின்னசாமியில பெங்களூருக்கு எதிராக ஜெயிச்சாதான் அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இந்த வருஷம் மகேந்திர சிங் தோனி செம்மையா ஆடி இருக்காருங்க. ஒரு எண்ட் ரோல்ல கலக்கிருக்காரு, ஒரு பினிஷிங் ரோல் எக்ஸ்ட்ராடனரியா பிளே பண்ணிருக்காரு. 226 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு, 136 ரன் தான் அடிச்சிருக்காரு, 8 வாட்டி நாட் அவுட்டா இருந்திருக்காருங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சோ மகேந்திர சிங் தோனி சம ஃபார்ம்ல சம ஃபிட்டர். இந்த வருஷம் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழுந்துச்சு போன வருஷம். ஆனா இந்த வருஷம் விளையாடினாரு, சூப்பராகவும் விளையாடுறாரு. பினிஷிங் ரோலும் சரி, விக்கெட் கீப்பிங்கும் சரி சூப்பரா இருக்கு. ஆனா கேப்டன்சி அவர் பண்ணாதது டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாட் மகேந்திர சிங் தோனி அளவுக்கு அவரால் லீட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம பார்க்குறோம், இது ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு திருப்பி நான் சொல்றேன், மகேந்திர சிங் தோனியோட கடைசி மேட்ச் இன் சேப்பாக்கா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் நாட் பி சிஎஸ்கே குவாலிஃபை ஆனா அப்புறமா எலிமினேட்டர், குவாலிஃபயர், ஃபைனல்ஸ், இந்த மாதிரி சில பல மேட்சஸ் சேப்பாக்ல இருக்கு. அது சிஎஸ்கே விளையாடணும். சரி, இப்ப சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ பார்க்கலாம். 2 மேட்சும் ஜெயிச்சே ஆனுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷம் சேப்பாக்ல விளையாடும் போது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்தீப் சர்மா பயங்கரமான ஒரு கடைசி ஓவர் 21 ரன் தேவைப்பட்டது. அந்த பக்கம் மகேந்திர சிங் தோனி நின்று விளையாடிட்டு இருந்தாரு. சந்தீப் சர்மா ஒரு அருமையான ஓவர் போட்டு இதை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? மணிமேகன் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் 2 for 21 ரொம்ப நல்லா போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் விருதியும் வாங்கினாரு. சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷம் சேப்பாக்ல நடக்கும்போது. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா சிஎஸ்கே ஒரு தோல்வியில இருந்து வராங்க. கடைசி 5 போட்டிகள்ல 3 போட்டி தோத்துருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா சேப்பாக்ன்ற ஒரு ஃபோர்ட்ரஸ் டெஃபினட்டா நல்லா இருந்திருக்கு. சோ மெமரிஸ் நல்லா டிக் பண்ணி நல்ல கிரிக்கெட் சிஎஸ்கேக்கு விளையாட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஹெட் டு ஹெட் இன் சேப்பாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 போட்டிகள்ல 2 போட்டி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் தோல்வியை தழுவினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக. ஆனா ஹெட் டு ஹெட் ஓவரால் ரெக்கார்ட் சிஎஸ்கே பக்கம் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது எல்லாத்தையும் மீறி கரண்ட் ஃபார்ம் இந்த வருஷம் எப்படி கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். 6ல 2 போட்டி தான் இந்த வருஷம் சேப்பாக்ல சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தம்பித்து போற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோர்ட்ரஸ் சேப்பாக் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எப்பெல்லாம் சிஎஸ்கே நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க, டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோம் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் ஹோம் ரெக்கார்ட் வந்து சரியில்லை. ஆஃப்டர்நூன் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக சேப்பாக்ல விளையாடுறாங்க. ஹோப்ஃபுல்லி நாட், பட் ரியலிஸ்டிக்கலி எஸ். மகேந்திர சிங் தோனி லாஸ்ட் மேட்ச் அட் சேப்பாக். பார்ப்போங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கே ஜெயிச்சு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தே ஹேவ் டன் இட் இன் தி பாஸ்ட். நிறைய வாட்டி இதை பண்ணிருக்காங்க, இந்த வாட்டியும் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.